ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சரிங்களா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்டர்நெட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த, ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த டிரான்ஸ்மிட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல, சரிங்களா? ஆனா ஒரிஜினலா பார்த்தா இந்த இடத்துல டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல லைன் லைனா இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட் மாதிரி போயிருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஸோ இதுல ஒரு கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, காப்பர் ஒயர் இல்லை, அலுமினியம் ஒயர் இல்லை, வோல்டேஜ் எப்படி போகும், எப்படி எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி ஒரு ஒயர்ல ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது? இந்த இடத்துல ஒரு லைட், ஜஸ்ட் ஒரு லைட் பீம் சொல்லுவோம், அது யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் ஆப்டிக் ஒரு லைனில், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கணுன்னா, இப்போ இது நான் காமிச்சது இல்லையா, இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒயரோடைய ஒரு சிங்கிள் இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது உள்ள என்ன தான் எதுக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு பீம் போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் தேவைப்படும்னா, நம்மளுடைய முடி இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் திக்கான ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருந்தால் போதும். இது வந்து ஹோல்ஸ், சரிங்களா? ஸோ இவ்வளோ, இது வந்து கோதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்து கிளாடிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு பூசுவோம், சரிங்களா? ஸோ எதுக்காக பூசணும்னா நல்லா வந்து ஒட்டணுன்றதுக்காக. ஸோ அதனால இதில் வந்து கிளாடிங் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோட்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த், மெம்பர் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக, வளைஞ்சாலும் ஒன்றும் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ அவுட்டர் ஜாக்கெட், ஒரு ஒயர்ல வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்ல இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு இருக்காது. நார்மலா வந்து ஒரு 1 Mbps இந்த மாதிரி வந்து ஒரு 10 இருக்கும். அதே வந்து 10 Mbps, அதே மாதிரி 1 Gbps போனா இந்த மாதிரி இந்த ஒயர்ல வந்து பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 20 30 ஒன்னா சேர்த்து கரெக்டா வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணா, இன்டர்நெட் ஸ்பீடா 1 Mbps இருக்கும். 1 Mbpsல 1 Gbps வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இமேஜ் ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயர், சரிங்களா? ஒரு ஒயரை இந்த அளவுக்கு வளைஞ்சி போகுது, ஓகேங்களா? வளைஞ்சு போனோடனே இது வழியா ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்றான். இப்போ பாஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் ரிஃப்ளெக்ட் ஆகி, இங்க இருந்து போய் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ் இதை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், சரிங்களா? ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் ஒயர். ஸோ ஓகே, நம்ம டைரக்டா இப்போ பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ஒயர்ல ஒரு லைட் பீமே பாஸ் பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ இது நேம் இருக்கு இல்லையா, இது நேம் வந்து கிளாடிங், இது மேல இருக்கு. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுண்ணாம்பு சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு பெயிண்ட் வந்து நல்லா ஒட்டணும்னா சுண்ணாம்பு வந்து ஃபர்ஸ்ட் பூசணும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து கிளாடிங். ஸோ அதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ கோர், இது வந்து ஸ்ட்ராண்டுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராண்ட்னா என்னன்னா, ஒன்று பிளாஸ்டிக் இல்லைன்னா கிளாஸை வந்து நல்லா சின்ன சின்னதா நொதுக்குன மாதிரி இருக்கும், சரிங்களா? அதை வந்து ஃபுல்லா அதை வச்சு ஒரு ரவுண்டா பைப் மாதிரி செய்வாங்க. அது உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஒரு எம்டி பைப் தான், சரிங்களா? அது மேல இந்த அவுட்டர் லேயர் வந்து இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி செய்வாங்க. அது வந்து கோதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நேம்ல சொல்லுவாங்க. அந்த கோதுக்கு மேல இந்த கிளாடிங் வந்து பூசுவாங்க. இதுக்கு மேல வந்து மெட்டீரியல் சேஃபா இருக்கிறதுக்காக ரப்பர் மெட்டீரியல், ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட், ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் இருக்கு, சரிங்களா? ஸோ இது உள்ள எப்படி வந்து ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஸோ இப்போ நான் லைட்டை பாஸ் பண்ணேன்னா, சரிங்களா, எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஆர்ஐ சொல்லிட்டு இது வந்து பாயிண்ட்ல எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து டூ டைப்ஸ் இருக்கு. லோ இருக்கு, ஹை, ஹெச்ஐஜிஹெச், ஹை, ரெண்டு இருக்கு. ஸோ இந்த லோ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த லோ தான் வந்து இந்த கோட்ல யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சரிங்களா? லோ
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஷார்ட்டா ஆதாயின்னு கொடுக்குறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வழியாக சொல்றேன். இப்போ நீங்க ஒரு டார்ச் லைட் எடுத்துன்னு போய் ஒரு டிவியில் அடிச்சீங்கன்னா அந்த டிவியில பாஸ் ஆயிட்டு அதிகமான லைட் வந்து பாஸ் ஆகாது, வேற எங்கேயும் போகாது. சரிங்களா? அதே நீங்க ஒரு கண்ணாடியில எடுத்துன்னு போய் ஒரு லைட் அடிச்சீங்கன்னா அது கண்ணாடியில பட்டு வர இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்த வந்து லோ ரிஃப்ளெக்ஷன்னா இண்டெக்ஸ்னா எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இந்த சின்ன இடத்த கண்ணாடியிலையும் இந்த பெரிய இடத்த வந்து ஒரு டிவியோட ஸ்க்ரீனா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆன்டி கிளர் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஹையா இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு வந்து எந்த சைடு பார்த்தாலும் டிவி வந்து கிளீனா தெரியும், கிளார் அடிக்காம. ஆனா கண்ணாடி அப்படி கிடையாது, அது வந்து லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதனால கிளார் அடிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ கண்ணாடியில பட்டு இந்த இடத்துல வெளியே போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கோர் வந்து லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. பண்ணதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா பட்டு திரும்ப அதுக்குள்ளேயே தான் வரும். ஓகேங்களா? அதனால எனக்கு வெளியே போக சான்சஸ் இல்லை, அது வந்து கம்மி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த லைட் வந்து எப்படி ஒரு டேட்டாவை கேரி பண்ணுது, இந்த லைட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஆப்டிக்கல் வயர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான். ஒன்று தொலைய நம்ம வந்து லைட்டு, சரிங்களா, LIGHT, இந்த இடத்துல ஒரு லைட்டு. இந்த லைட் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளாம் வந்து லேசர் லைட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லைட் தான். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பீம்னு சொல்லலாம், BAM. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பீம். லைட் பீமை ஒரு இடத்துல அனுப்புனா ஸோ எந்த மாதிரி வளைவு இருந்தாலும் நீங்க பார்க்கலாம், இது வந்து ஒயர் வந்து வளைஞ்சு இருக்கு இந்த இடத்துலலாம். ஆனா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா எனக்கு வந்து லைட் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த இடத்த வந்து அவுட்னு சொல்லிக்கலாம், அவுட் சைடு. ஸோ இங்க வந்து லைட் வந்து எனக்கு வெளியே வந்துடும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ள போகுது. அப்போ எப்படி இது உள்ள போயிட்டு நம்மளுக்கு ஸ்கேட்டர் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்டிங் போன வீடியோல வந்து எப்படி ஒரு பெண்டிங்குள்ள எப்படி லைட் ஸ்கேட்டர் ஆகி வருது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த லைட் எப்படி ஒரு டேட்டா வந்து கேரி பண்ணுது சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒயிட் ஷீட் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஒரு நார்மலான ஒரு ஒயர்ல வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி வந்து போன வீடியோல பார்த்துருப்போம், அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து போகும். ஸோ 0 0 1 1, ஸோ கீழே வந்த 0, மேலே வந்த 1. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு டைம் சர்க்கிள், ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் சர்க்கிளுக்கு. சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு டைம் சர்க்கிள் டீன்னு சொல்லிட்டு டினோட் பண்றேன். ஒரு டைம் சர்க்கிளுக்கு இந்த மாதிரி வந்து போயிட்டு வரும். அப்போ ஒரு லைட்ல அது ஒண்ணுமே இல்லை, பட் எப்படி வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இடத்துல தான் நீங்க ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு இடத்துல மலை மேல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ நான் மலை மேல போயிட்டேன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கீங்க, ஒருத்த வந்து மலை மேல ஏறணும்னு ட்ரை பண்றான், கீழே இருக்கவங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகணும் மலை மேல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றேன்னா, நீ 2 டைம் லைட் அடிச்சுன்னா நான் வந்து மலை மேல இருக்கேன் ஓகேன்னு சொல்லணும். ஒரு டைம் லைட் அடிச்சு நான் ஒன்னும் ஏறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ மேல போயிட்டானா அவன் 2 டைம் எனக்கு லைட் கிடைச்சுன்னா பார்த்துட்டானா அவன் வந்து மலை மேல ஏறிட்டான்னு அர்த்தம். ஸோ ஒரே டைம் அமுத்தினானா அவன் வந்து மலை மேல ஏறலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒயரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ இது கம்ப்யூட்டர்ல அவ்வளோ இது பண்ணி பழக்கம் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ இது ஒயரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா ஒரு லைட் பீமை சென்ட் பண்றேன். ஸோ இது வந்து லைட் பீம். சரிங்களா? லைட் பீம் வந்து இங்க வந்து பாஸ் பண்ணனா, ஸோ இது வந்து எனக்கு வளைஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வளைஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வளைஞ்சு இருக்கு. இப்போ லைட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து பாஸ் ஆகும், பாஸ் ஆகிட்டு நேரம் இங்க டச் ஆகி இந்த இடத்துல பட்டு இந்த இடத்துல பட்டு இந்த இடத்துல பட்டு அப்படியே இதுவாகி போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு டேட்டாவை? இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு டியூட்டி சைக்கிள்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம அடுத்து சிங்க்ரனஸ், சரிங்களா, அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டியூட்டி சைக்கிள்னா என்னன்னு தெளிவாக புரியும். ஸோ இதில் போட்டு நான் குழப்ப விரும்பல.
ஒரு டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு கிளாக் பல்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு மைக்ரோ செகண்டுக்கு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ செகண்டுக்கு போயிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து புரியும். ஸோ இது நார்மலா இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது மேல கீழே இது மேல போயிட்டு வந்துச்சுன்னா ஒன்னுன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதுக்கு மூணுன்னு அர்த்தம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் பல்ஸ். CLKன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கிளாக் பல்ஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாக் பல்ஸ். ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி லைட் போயிட்டே இருக்கு, மாறி மாறி போயிட்டு இருக்கு. ஆனா இதுல எப்படி ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இப்போ ஒரு லைட்ல என்ன இருக்குன்னா புரோட்டான். ஓகேங்களா? புரோட்டான் வந்து என்ன பண்ணா, அது வந்து ரெண்டு வகையா இருக்கும். ஒன்னு வந்து இந்த மாதிரியும், ஒன்று வந்து இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நார்மலா வந்து ஒரு லேசர்ல இருந்து பாஸ் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணா, ஒரு புரோட்டான் ரெண்டு டைப்ஸ் வந்து அதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். சரிங்களா? நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு புரோட்டான் வந்து எம்டியா இருக்கு, இன்னொரு புரோட்டான் வந்து என்ன இருக்குன்னா ஃபில் ஆயிருக்கு. அப்போ அந்த லைட்டை நான் பீம்ல பாஸ் பண்ணனா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து போகும். எனக்கு இந்த மாதிரி போறதுனால என்ன பிரச்சனைனா, இதே நார்மலா சாதா ஒயர், கேபிள் ஒயர் இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணேன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல பட்டுச்சுன்னா எனக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் போக முடியாது. ஸோ ஏதாவது கடல் அடியில் எடுத்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை எடுத்துட்டு போயிட்டா எனக்கு வந்து காசும் கம்மி. இது ஒரு டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து லைஃப் லாங் ஒர்க் ஆகும். இதுல நீங்க இன்னொரு டவுட் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ எப்படி ஒரு லைட் வந்து 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுமா, 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் லைட் வந்து டிராவல் பண்ணுமான்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கலாம். ஒன்று ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க. இது ஒரு பூமின்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மூணுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து ஒரு லேசர் பீம் அனுப்புவாங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ற லேசர் லைட் தான் இது. எத்தனை செகண்ட்ல போயிட்டு இந்த மூணை ரீச் பண்ணுதோ, சரிங்களா, எத்தனை செகண்ட்ஸ், எத்தனை மினிட்ஸ்ல செகண்ட்ஸ் பூமியை ரீச் பண்ணுதோ, சாரி மூணு, அதை வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பீம் வந்து 3K டிராவல் ஆகும்போது, ஸோ நம்ம வந்து ஒரு பூமிக்குள்ளே டிராவல் பண்ண முடியாதா ஒரு லைட்டை, ஒரு பீம் எத்தனை செகண்ட் இங்க இருந்து பூமியில இருந்து ஒரு 3க்கு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு 30 இல்ல 20 செகண்ட்ஸ் தான் ஆகும். அப்போ நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க, இங்க இருந்து பூமிக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து ஒர்க் ஆகுதுன்னு. இன்னும் கூட நிறைய பேருக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இந்த புரோட்டான் வந்து எப்படி இன்னும் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அதாவது வீடியோவில் வந்து தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆட்டம். ஆட்டம்குள்ள என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்கும், சுத்திட்டு இருக்கும், ஈன்னு சொல்லிட்டு. உள்ள வந்து நியூக்ளியர், இந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ், சரிங்களா, புரோட்டான்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த புரோட்டான்ஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த புரோட்டான்ல வந்து எப்படி ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதான் வந்து இப்போ உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டினா இருக்கும். புரோட்டான்ல வந்து விட்டு விட்டு, இப்போ நார்மலா ஒரு லைட் இருக்குன்னா அது வந்து ஒன்னுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல லைட் இல்லைன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று போகுது, நான் வந்து இப்படி கிராஸ் கிராஸா இந்த மாதிரி போகும், சரிங்களா, ஒரு பைப்புக்குள்ள இந்த மாதிரி போகும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரைட்டா போற மாதிரி காட்டுறேன். இப்போ ஒரு பைப்ல என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரைட்டா போகுது, பீம் வந்து இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா நான் என்ன கன்சிடர் பண்ணலாம், எனக்கு ஒரு மைக்ரோ செகண்டுக்கு கிளாக் பல்ஸ், ஓகேங்களா, கிளாக் பல்ஸ் இப்படி போகுது. ஓகே, கிளாக் பல்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0, இனிமே 10 10 10ன்னு போயிட்டே இருக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு டியூட்டி சைக்கிள். அப்போ வந்து இந்த டைம் பீரியடுக்கு வந்து எனக்கு வந்து 1ன்ற நம்பர் வந்து போயிருக்கணும், 2ன்ற நம்பர் வந்து போயிருக்கணும். அந்த மாதிரி வந்து நான் அசியூம் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல வந்து ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க.
இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு டேட்டா வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மட்டும் தான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட்டா வந்து தெரிஞ்சுக்குது, சரிங்களா, எப்படி தெரிஞ்சுக்குது, அது வந்து எனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு வந்து நெட்ஒர்க்கிங்ல வந்து உங்களுக்கு மெயின் ஃபீல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கு, ஒய்ஃபைலாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு அதை பார்த்துட்டு சிங்க்ரனஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, SYN சிங்க்ரனஸ். ரெண்டுமே வந்து சிங்க்ரனஸ் ஆனால் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட் ஆகும். இதில் ஒரு கிளாக் சிக்னல் போயிட்டு இருக்கும், இதில் ஒரு கிளாக் சிக்னல் வந்து போயிட்டு இருக்கும். இப்போ இது ரெண்டும் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இதுவும் டிஃப்ரெண்ட் இதுவும் டிஃப்ரெண்ட். அப்போ எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோ அது நான் நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை எப்படி கனெக்ட் பண்ண ஒயர்லெஸ் இது வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்க்ரனஸ் வீடியோ பற்றி போடுறேன், அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும், சரிங்களா. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், சரிங்களா, ஃபைபர் ஆப்டிக்கல் வந்து ஒர்க் ஆகுது, சரிங்களா. இன்னொன்று என்னன்னா, இந்த ஃபைபர் ஆப்டிக்கல்னு சொல்கிறாங்களே, FIBR ஃபைபர் ஆப்டிக்கல், சரிங்களா. ஒன்றும் இல்லை, இந்த ஆப்டிக்கல்னா கிளாஸ் வந்து ரெஃபர் பண்ணோம், கிளாஸ் ஷீட்டாக இருக்கலாம், சரிங்களா, பாலிமரில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃபைபர் என்னன்னா இந்த பாலிமர், சரிங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி இது பண்ணுறதுனால ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இந்த நேம், வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்க இன்னொரு டைம் வந்து இந்த வீடியோ பாருங்க, தெளிவாக புரியும், சரிங்களா. ஸோ நான் அந்த அளவுக்கு இதில் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. ஸோ நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன் இந்த எது வரையறதுலாம், சரிங்களா. எனக்கு ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒரு மவுஸ் எடுத்து இந்த மாதிரி வரையறதுக்கு. ஸோ இதில் ஏதாவது கொஞ்சம் இந்த கியூ போடுறது இல்லை ஒரு தப்பு பண்ணியிருந்தா சாரி ஃபார் தட். ஸோ நான் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃபை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு